Nirmala Sitharaman, Union Finance Minister, addressing the media after meeting the victims of the Karur stampede tragedy. Let's listen in. மூச்சு விட முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில அதோட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லி அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயது ஒரு பெரிய, அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய். In the same way, a woman who lost her brother and who lost her a son who is a 7-year-old. People whoever have died, they're all from the below poverty line. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதட்டத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை. All I could do is to hold their hands and listen to what they are saying. I myself was not able to say anything. In every house that I visited today, this is the same experience I got. Hereafter, anywhere in our country, this kind of situation has to not happen. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்ல. அந்த மாதிரி ஒரு துக்கம். I can't even utter a word. That point of a sorrow that I expected, that I saw in each one of their house. Whatever ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலாம்னு இருக்கிறேன். I am going to meet the home minister and I am going to say about this thing. Purely அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். I am here only to see the victims who have got hurt in the stampede, who have been injured, and also I am here to visit the houses who have lost their loved ones. This is the only reason why I am here. வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம். This is what the doctors at the hospital also are saying, that the treatment has been given properly, and today's situation is பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃபிராக்சர் ஆயிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. The person, one of the injured victim who was working as a contractor, PM National building house contractor who has injured 2 of his fingers. 2 லட்சம் ரூபாயும் The Prime Minister has given பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கவுண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டாங்க அக்கவுண்ட்க்கு வந்திருக்கா நீங்க announcement that the Prime Minister has made. Whoever has lost their life in this stampede will be given 2 lakh rupees. DBT பத்தி whoever has been injured in this incident, 50,000 rupees has been directly transferred to their account. நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி. சோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது I myself will go and see that all the money will directly transfer to the accounts of the victim's family. நான் சொல்றேன்
எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம் 5 பேர் ஒரே சமயம் இப்படி அப்படி பண்ணாதீங்க. ஒண்ணா கேளுங்க, நான் I எல்லாரும் will politely answer to all the questions you are asking. தெரியும், நான் விசாரிக்கணும் அதை பத்தி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்ல அவங்க தான் அவங்களுடைய மெயின். We have lost an important person in our family. சில பேர் அவங்க குழந்தை இழந்துட்டாங்க. Some people has lost their children. கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. Today, the people who I went and visited spoke about them, who they have lost in their families. நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அத பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில it's not about me seeing if the inquiry commission has started inquiring or to see if what level the investigation is going on. I am here to only meet the victims and the families who have lost their loved ones.